சென்னையை அடுத்த அம்பத்தூர் கொரட்டூர் பகுதி மக்களிடையே தற்போது சரம அதிருப்தியும் கொந்தளிப்பும் ஏற்பட்டுள்ளது. மாநகராட்சியின் அலட்சியத்தால் பொதுமக்கள் எத்தகைய துயரங்களை சந்தித்து வருகிறார்கள் என்பதன் நேரடி பதிவு இதோ. சென்னை மாநகராட்சி அம்பத்தூர் 7வது மண்டலத்திற்கு உட்பட்ட 83வது வார்டு கலெக்டர் நகர் முதல் தெருவில் கடந்த சில நாட்களாகவே சாலைகளில் குளம் போல் கால்வாய் நீர் தேங்கி நிற்பது பெரும் சுகாதார கேட்டை விளைவித்து வருகிறது. வெறும் தண்ணீர் மட்டுமல்ல மக்களே, துர்நாற்றம் வீசும் இந்த சாக்கடை நீரால் அப்பகுதி முழுவதும் நோய் தொற்று பரவும் அபாயம் உச்சிக்கு சென்றுள்ளது. இதுகுறித்து இப்பகுதி மக்கள் சும்மா இருக்கவில்லை. பலமுறை மாநகராட்சி அதிகாரிகளிடமும் ஊழியர்களிடமும் நேரில் சென்று புகார் மனுக்களை அளித்துள்ளனர். ஆனால் இன்றுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதே வேதனைக்குரிய உண்மை. இந்த சாலையில் தேங்கி நிற்கும் சாக்கடை நீரால் கொசுக்களின் தொல்லை தாங்க முடியவில்லை என்றும் இதன் காரணமாக டெங்கு, மலேரியா போன்ற உயிரை கொல்லும் கொடிய வியாதிகள் பரவி வருவதாகவும் மக்கள் கதறுகின்றனர். குழந்தைகளும் முதியவர்களும் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத அளவிற்கு நரகம் போன்ற சூழல் நிலவி வருவதாக அவர்கள் தங்களின் தாங்க முடியாத ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக இதில் தலையிட்டு தேங்கி நிற்கும் நீரை அகற்றி முறையான வடிகால் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் ஒற்றை கோரிக்கையாக உள்ளது. ஒருவேளை இந்த அலட்சிய போக்கு மேலும் நீடித்தால் மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அப்பகுதி மக்கள் தற்போது பகிரங்கமாக எச்சரித்துள்ளனர். உடனடியாக செயல்படுமா மாநகராட்சி நிர்வாகம்? பொறுத்திருந்து பார்ப்போம். அம்பத்தூர் மாதனாங்குப்பம் கலெக்டர் நகர் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டு. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்ல இந்த நிலமை தான் இருக்கு. தண்ணி போறதுக்கான வழி இல்லை. ஃபுல்லா அந்த பக்கம் ஃபுல்லா ரோடு எல்லாமே இந்த சிமெண்ட் ரோடு தான். ஆனா பாதியில பள்ளமா இருக்கிறதுனால எல்லாம் தண்ணி போயிட்டு போயிட்டு வந்தது. வலிக்கு எல்லாம் விழுறாங்கன்ட்டு நாங்க ரப்பீஸ் கொட்டினோம். ஆனா இப்ப வீடு கட்டிட்டாங்க. அதுல டெம்பரவரியா போயிட்டு இருந்த தண்ணி இப்போ நின்று போச்சு. அடுத்தடுத்து ஃபிளாட் யாருமே விடல. எல்லாமே மூடி இதுவாகிறதுனால இப்போ எங்களுக்கு மழைநீர் காவாக்கும் மெட்ரோ வாட்டருக்கு ட்ரைனேஜுக்கு இதுக்கு ஏதாவது வழி பண்ணி விடுங்க. இது உடனே எடுங்க ஸ்டெப்பு. ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இனி வரது மழைக்காலம். குழந்தைங்களோட சேர்ந்து நானே விழுந்துட்டேன். என் வீடு இங்கதான் இருக்கு, 3வது வீடு தான். நானே இந்த இதுல போயிட்டு விழுந்தேன். 3 பேர் சேர்ந்து விழுந்தோம். அந்த வீடியோ கூட நாங்க எடுத்தோம். இப்போ டெலீட் ஆயிடுச்சு. இல்லைன்னா அதை கூட நான் உங்களுக்கு அமுச்சு விட்டுருப்போம். வந்தாங்க எல்லாருமே பார்த்துட்டு போறாங்க. ஆனா எந்த ஸ்டெப்பும் எடுக்கிற மாதிரி தெரியல. நாங்க எங்க வேலை வெட்டியை விட்டுட்டு நாங்க உட்காந்துருக்கோம். இப்ப கூட நாங்க வேலைக்கு போக வேண்டிய வேலைலாம் விட்டுட்டு உட்காந்துருக்கோம். உங்களுக்காக தான் வெயிட்டிங்ல உட்காந்துருந்தோம். ஆனா யாரும் எந்த ஸ்டெப் எடுக்கல. இதுலயே இப்படியே இருந்தா எப்படி இது? இப்ப டெங்கு வருதுன்றாங்க, எல்லாம் வருது. புள்ள குட்டிங்களை எல்லாம் ஒரு வீட்டுல 3 பிள்ளைங்க வச்சுன்னு இருக்கிறோம். நாளைக்கு ஏதாவது முடியலன்னா என்ன பண்ணுவாங்க இவங்கெல்லாம்? அந்த செகண்ட் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவஸ்தைப்படுறது நாங்க தான், பெற்றவங்க தான் சேர்த்து அவஸ்தைப்படுறாங்க. இந்த பிரச்சனை குறித்து ஏரியா கவுன்சிலர் சொன்னோம் சார். அவரும் எங்களுக்கு வண்டி போடுறதுக்கு உடச்சு போடுறதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் வந்தாரு. அவரையும் நாங்க எதுவும் குறை சொல்ல முடியாது. இப்ப அவரும் ஸ்டெப் எடுத்துட்டு போயிருக்காங்க. என்னன்னா இதுக்கு உடனடியா எதுவும் எங்களுக்கு பண்ண மாட்டேங்கிறாங்க. தண்ணி நிக்குது, ஒரு வாரம் நாங்க பண்ணி தரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தண்ணி டெய்லி மழை பெய்யுதுங்களா. இப்ப மழை காலம், டெய்லி மழை வருது. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு எல்லாத்துக்குமே கஷ்டமா இருக்கு சார். எங்களுக்கு இந்த தண்ணி வடிகால் வாரியம் ஏதாவது தண்ணி மழைநீர் வடிகால் அமைச்சு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு அதுவே ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். அவங்களும் பாத்துட்டு போனாங்க சார். அவங்களும் பாத்துட்டு தான் போனாங்க. பாத்துட்டு போறாங்க. இத பண்றோம், பாத்துட்டு போறாங்க. செய்யணும் இல்லையா? எங்களுக்கு ரோடே சரி கிடையாது. குழந்தைங்க எல்லாம் ஸ்கூல் போறதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால நீங்க கொஞ்சம் முக்கியமா நல்லா எங்களுக்கு பார்த்து செய்யுங்க. இந்த பகுதியில எத்தனை குடும்பங்கள் இருக்கு தோராயமா? இந்த பகுதியில ஒரு 1000 குடும்பம் இருக்கு. ஆனா எல்லா தெருவுலயுமே மெட்ரோ வாட்டர் வருது. 6-7 தெரு இருக்கீங்க. 7 தெருவுல மெட்ரோ வாட்டர் வசதி எங்களுக்கு கிடையாது சார். கொஞ்சம் அத கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. 15-20 வருஷமா இந்த மாதிரி தான் இருக்கும். ஆமா, தண்ணி வசதியே கிடையாது, மெட்ரோ வசதியே இல்ல. அப்ப காலி இடம் இருந்ததுனால மழை தண்ணி நிக்காம ஓடிடுச்சு. இப்ப எல்லாரும் வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தண்ணி எல்லாம் ஃபர்ஸ்ட் அங்கங்க காலியா இருக்கும். அந்த வழியில போயிட்டு இருக்கோம். இப்ப எல்லாமே வீடு கட்ட ஆரம்பிச்சு தண்ணி நடு ரோட்ல நிக்குது. போக்குவரத்து வசதி இல்ல. இப்ப தண்ணி போகிறதுக்கு அப்படியே நல்லா எல்லாமே பள்ளத்தை நோக்கி போய் மழை தண்ணி வடிகிறதுக்கு எங்களுக்கு ஒரு வழி பண்ணி கொடுத்துட்டு மெட்ரோ வாட்டர் போட்டு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு போதும் சார். அது பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு உறுதி உடனே எடுக்க சொல்லுங்க சார். வேற ஒண்ணும் இல்ல, உடனே எடுக்கணும். இது ஆற போட்டு பண்றது சின்ன விஷயமா? இது ஆற போட்டு எடுக்கிறதுலாம் இது சின்ன விஷயமா? பிள்ளைங்களை எனக்கு என்ன டவுட்னா, சென்னை மெட்ரோ இது பிளேஸ் ஒரு அடிப்படை வசதியே இல்லாம இருக்கு. பாத்தீங்கன்னா ரோடு இல்ல. அது மாதிரி நாங்களே எல்லாமே பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. எவ்வளோ வாட்டி தான் கம்ப்ளைண்ட் பண்றது? ஸோ ஒரு ஆக்ஷன்னா ஒரு கவர்மெண்ட்னா என்ன பண்ணணும்? ஒரு ஆக்ஷன் இமிடியேட்டா எடுக்கணும். ஸோ எல்லாருமே மீட் பண்ணிட்டு தான் வந்தோம். ஏஐ வந்தாரு, ரோடு கான்ட்ராக்ட் வந்தாரு, அதுக்கப்புறம் கவுன்சிலர் வந்தாரு. ஸோ இவங்கெல்லாம் போய் பார்த்துட்டு இந்த பண்றோன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வர்றாங்க, அதுக்கப்புறம் அந்த எந்த ஸ்டெப்பும் எடுக்கல.
சென்னை சொல்லுங்க. தேர்தல் சமயத்துல வாக்கு கேட்க வந்திருப்பாங்க உங்ககிட்ட. ஆ. ரோடு இப்படி இருக்குன்னு அவங்களும் வருவாங்க. முறையிட்டீங்க. எல்லாமே அது பண்ணும். ஒரு மக்கள் வாழ்றதுக்கு அடிப்படை விஷயம் எதுவுமே இந்த ரோட்டு தெருவில் இல்லை. மெட்ரோ இல்லை, ட்ரைனேஜ் இல்லை, ஒரு நல்ல ரோடு இல்லை. குழந்தைங்க ஸ்கூல் போற குழந்தைங்க கூட ரொம்ப சிரமமா இருக்கு இந்த ரோட்ல போறதுக்கு. எம்எல்ஏ எல்லாம் போய் பார்த்துருக்கீங்க, யாரும் இது பண்ணல. கவுன்சிலர்கிட்ட நாங்க 6 வாட்டி போய் எங்க கோரிக்கை வச்சோங்க. இது வரைக்கும் எந்த ஒரு கோரிக்கையும் எங்களுக்கு நிறைவேற்றல அவரு. கமெண்ட் பண்ண என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து இங்க இருக்கிற மண்ணை வரைக்கும் எடுத்துட்டு சரி பண்ணிட்டுன்னு அவர் சரி பண்ணிட்டு அவர் போயிட்டாரு. மறுபடியும் தண்ணி நிற்கிது, அதுக்கேற்ற ஆக்ஷன் எதுவுமே எடுக்கல. நாங்கள் கேட்டதுக்கு நாங்கள் பண்ணுறோம், எங்ககிட்ட பண்ணுறதுல எங்களுக்கு ஏற்ற வேலை இது கிடையாதுன்னு ஒரு எம்எல்ஏவோ சொல்கிறா போல. கேட்டால் அவர் கவுன்சிலர் போடுறா போல. கவுன்சிலர் நம்ம சொன்னோம்னா சொல்கிறேன் வரேன். புது அரசும் அப்படிதான் சொல்லுது. ஆமாம், வந்து பார்த்துட்டு 5 நிமிஷத்தில் கிளியர் பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ தண்ணி நிற்கிது, இதுக்குன்னா வழி. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு குழந்தை விழுந்துச்சு. குழந்தைங்க அடி பொருள ஃபுல்லாக மூக்கெல்லாம் தண்ணி எறிக்கிச்சு. நீங்கள் ஏறுவங்க எல்லாம் அது வீடியோ கூட எடுக்கல நாங்கள். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும். அது மூக்கெல்லாம் தண்ணி போனால் குழந்தைங்க எப்படி இருக்கும்? அது இன்னும் நல்ல தண்ணியா இது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் கஷ்டப்படுறோம். நாங்கள் கவர்மெண்ட்டை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். கவர்மெண்ட் எங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணால் நல்லாயிருக்கும்.